Welcome to my channel. இன்னைக்கு வீடியோல நான் வந்து Tipsy Beauty Foundation ரிவ்யூ பண்ண போறேன், which is like 3 in base foundation plus concealer plus sunscreen. And நான் பிக் பண்ண ஷேட் வந்து Deep Warm 19. So last dark shades இந்த 3 வச்சிருந்தாங்க, which is warm, neutral, cool. நான் வந்து warm pick பண்ணிட்டேன் because I have warm undertone. And so yes, this is how the foundation is looking. And நான் வந்து வியர் டெஸ்டும் பண்ணியிருக்கேன். So I'm going to include like how I like it, என்னெல்லாம் எப்படி இருக்கு இந்த ஃபவுண்டேஷன், வியர் டெஸ்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு எல்லாமே இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். So yes, let's get into the video. So first packaging வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. So ஒரு frosted glass packaging and உங்களுக்கு ரெண்டு அப்ளிகேட்டர்ஸ் வரும். ஒன்று வந்து பம்ப் அப்ளிகேட்டர் இந்த மாதிரி and you have doe foot applicator இந்த மாதிரி. ஸோ இது வந்து உங்கள் கன்சீலிங் பண்ணணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாச்சும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல மட்டும் எனக்கு அப்ளை பண்ணணும்னா அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் பம்ப் அப்ளிகேட்டர் நீங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட் டிஸ்பென்ஸ் பண்ணி நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும் போது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் பிராண்ட் வந்து இந்த மாதிரி 2 அப்ளிகேட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கணும்னா ஐ வாஸ் லைக் ஓகே இது என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நினச்சேன். பட் வென் யூ ஆக்சுவலி யூஸ் இட் எவ்ரி சிங்கிள் டே you will realize how useful the mari applicator is. So yes, adu one. And yes, the packaging is really pretty beautiful and everything. Coming to shade range, if you guys ask me if the shade range is really good, I won't say it is really good because I think deep shades 3 da irukku, tan deep like dusky skin tones ku they have like 3 shades I think. I think now nariya light medium adukku nariya shades இந்த மாதிரி இருந்துச்சு. Last shades வந்து கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. So I'm not that happy with the shade range. So yes, this is the last shade they have. So deep warm. So எனக்கு deep warm I will include the application shots and இப்போ கூட deep warm தான் வியர் பண்ணியிருக்கேன். நான் வந்து எந்த பவுடர் setting spray color correction எதுவுமே நான் பண்ணல. This is how the shade actually looks on me. And also lighting நான் change பண்ணிட்டேன். Like lighting I'm shooting in cool lighting so you guys can see the exact everything looks exactly the same in the camera also, so you guys don't have to worry. So you guys can see this how deep warm looks on me. And if you guys ask me நான் தான் வந்து deepest shade in India, no, there are so many people who are deeper than me, so அவங்களுக்கு there is no shades. So that is kind of disappointing to me because தான் வந்து லாஸ்ட் டார்க் ஷேட். அண்ட் அவங்களோட மாடல் பிக்ஸ்லாம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் ஓகே இது ரொம்ப டீப்பாக இருக்கும் போல நினச்சேன். பட் நான் மாடல் பிக்ஸ் அந்த மாடல் இமேஜஸ் பார்த்துட்டு வாங்கல, லைக் அவங்க மாடல் ரெஃபரன்ஸ்க்கு ஒரு இமேஜஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்களா அதை பார்த்து நான் வாங்கல. நான் வந்து ஆக்சுவலி நிறைய கிரியேட்டர்ஸோடைய ரெஃபரன்ஸ்லாம் பார்த்து வாங்கல, லைக் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்களா, ஸோ அவங்களுக்கு இந்த ஷேட் எப்படி ஒர்க் ஆச்சு அதை வச்சு தான் நான் வாங்கினேன். அண்ட் இட் suits me perfectly, but the shade range is actually disappointing. Coming to the formula, I love the formula. I think in the foundation it is going to be my go-to. First of all, now when the release in the foundation release I was like okay I have to try it because I love the concealer so much. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் the concealers is amazing. So foundation வரும்போது I was like வாங்கணும்னு நினச்சேன். பட் I am the type of person நான் வந்து எந்த லான்ச் உடனே ஆகிட்டோன்னா நான் வந்து வாங்க மாட்டேன். நான் வந்து நிறைய பேரோட ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு ஒரு 1 month அப்படி கழிச்சு தான் நான் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபவுண்டேஷனுக்கும் பண்ணேன். I bought it, oh my god, and the reviews நான் பார்க்கும்போது I was like wow, the coverage is different. It's not like very glowy or very matte or something like that. The coverage when they blended I was like surprised. So and now the வாங்கினேன் and when I used it, oh my god, actually இது வந்து ஒரு thick formula, definitely a buildable coverage சொல்லுவேன். If you use brush, coverage will be like நீங்கள் மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா கவரேஜ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். நீங்கள் மேக்கப் பியூட்டி பிளெண்டர் வந்து அவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுவும் ஃப்ரீயாக தான் வந்துச்சு. அண்ட் ஆக்சுவலி இட் இஸ் வெரி குட். இது யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ராடக்ட் இதிலே உறிஞ்சிக்குது. ஸோ லைக் நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது கவரேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இதில் கொஞ்சம் பில்டபிளாக இருக்குது. And the way it blended, it is a thick formula. So thick இருக்கும்போது what you will think like okay blend பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், but it is very easily blendable and it is very breathable, uncomfy-ஆ இல்லை. லைக் இப்போ நான் வியர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைட் வந்து நான் ப்ரஷ் யூஸ் பண்ணேன், இந்த சைட் வந்து நான் இந்த மாதிரி ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். இவங்க கொடுத்த ஸ்பஞ்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். And I don't feel uncomfortable at all. Okay, so now நான் வந்து பவுடர் செட் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் என் ஃபேஸில் வந்து இந்த ஃபவுண்டேஷன் மட்டும் தான் இருக்குது, கலர் கரெக்ஷன் கூட பண்ணல. அண்ட் யூ கைஸ் கேன் see கலர் கரெக்ஷன் யூஸ் பண்ணாமலே என்னோட டார்க் சர்க்கிள்ஸ் இங்கெல்லாம் வந்து ப்ரிட்டி மச் அழகாக கவர் பண்ணியிருக்கு. லைக் எப்பவுமே வந்து இங்கே வந்து ஆரஞ்ச் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணலாம் க்ரே ஆகிடும். பட் யூ கைஸ் கேன் see like everything looks perfect. And of course நீங்கள் வந்து இந்த லைன்ஸ் லைக் ஐயில் வந்து நம்ம முடி திறக்கும் போது இங்கே லைன் ஃபார்ம் ஆகும்ல, ஸோ அங்கே மட்டும் வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து இந்த மாதிரி செட்டில் ஆகுது, விச் இஸ்
வெரி நேச்சுரல். லைக் நீங்கள் பவுடர் செட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஆகாது. ஸோ அங்கே மட்டும் அந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. பட் என் அண்டர் ஐஸில் அவ்வளோ க்ரீசினஸ் நான் பார்க்கவே முடியல என்னால். லைக் யூ guys can see under eyes is looking amazing without any color correction, which is very surprising. And around the mouth you guys can see it covered my pigmentation so beautifully. Like I am surprised. I actually love everything about this foundation. நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அஃப்கோர்ஸ் கன்சீலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கன்சீலர் வந்து இந்த டோ ஃபுட் அப்ளிகேட்டரில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எங்கெங்கே கன்சீல் பண்ணணுமோ அந்த கன்சீல் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இன்னும் அந்த கவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அந்த நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 to 3 minutes விட்டுட்டு இன்னும் பிளெண்ட் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஈவன் மோர் கவரேஜ் ரொம்ப அதிகப்படுத்துது. ஐ லவ் everything about this. I would not say sunscreen நீங்க skip பண்ணிட்டு இந்த யூஸ் பண்ணலாம். I would not say, just use your sunscreen as it is and இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து sunscreen இருக்குன்னு சொல்கிறாங்க, but I think I have not seen any PA++ rating. So yes, I don't know about the sunscreen claims. See, இந்த மாதிரி sunscreen இருக்குது, இந்த மாதிரி foundation, concealers இந்த மாதிரி இருக்குன்னா I would not say don't be dependent on it. Just use the normal concealer, just use the normal sunscreen and then use your foundation, concealer, whatever. So you guys can see the application clips நான் இப்போ include பண்ணேன். So நான் வந்து இங்கே brush வச்சு யூஸ் பண்ணேன். It blended super easily. லைக் நான் சஃபர் ஆகவே இல்லை. லைக் நான் சும்மா இப்படி பட்ச் பண்ணும்போது இட் இஸ் பிளெண்டட் பியூட்டிஃபுல்லி. அந்த கவரேஜ் இஸ் அமேசிங். அஃப்கோர்ஸ் யூ கேன் பில்ட் இட். ஐ திங்க் இட் இஸ் லைக் அ மீடியம் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். அண்ட் இங்கே வந்து நான் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணேன். ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணால் அவ்வளோ ப்ராடக்ட் எடுக்க வேணாம். கொஞ்சம் ப்ராடக்ட் இது பண்ணாலும் அந்த கவரேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் தென் ஆஃப்டர் ஃபவுண்டேஷன் நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோன்னே நான் வந்து அதே டோ ஃபுட் அப்ளிகேட்டர் வச்சு நான் கன்சீலிங் மாதிரி பண்ணேன். ஐ யூஸ் திஸ் வெரி லிட்டில் ப்ரஷ் ஸோ நான் வந்து இங்கே கரெக்டாக நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இட் டிட் சச் அன் அமேசிங் ஜாப். கலர் கரெக்ஷன், பவுடர் செட்டிங் எதுவுமே இல்லாமல் திஸ் பேஸ் இஸ் அமேசிங். லைக் சீரியஸ்லி நான் வந்து நிறைய ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் நாட் சீன் திஸ் மச் அமேசிங் கவரேஜ் அண்ட் எவ்ரி திங். ஸோ என்னுடைய அண்டர்டோன் பற்றி சொல்கிறேன். ஸோ ஐ ஹாவ் டீப் ஸ்கின் டோன், ஐ ஹாவ் வார்ம் டு ஸ்லைட்லி olive undertone. I have olive undertones for sure. So I also have warm to slightly olive undertones. So you guys can see the foundation is looking yellow. Like so this is my neck, right? So inga compare பண்ணும்போது you guys can see my face is looking yellow. But after makeup, like after நான் என்னோட ஃபுல் ஃபேஸ் மேக்கப்லாம் பண்ணிட்டோன்னே இது வந்து நான் அவ்வளோ பாதர் பண்ணேன். I would say it is a little bit yellowish for my skin tone. Okay, என்னோட அண்டர்டோனுக்கு it is a bit yellowish, but I think it is not very bothering me. இது வந்து நான் எதுவுமே அப்ளை பண்ணாமல் இப்படி இருக்கு. If I use like full face makeup, அந்த மாதிரி full face மேக்கப்ல நான் ட்ரை பண்ணியிருக்கேன். It is not that bothering me at all. So yes, also the coverage, the finish பற்றி பேசி ஆகணும்னா finish you guys can see it is like not glowy, not matte. It is the perfect radiant skin like finish. If you guys ask me, out of all the foundation I have, the proper skin like foundation, I would say this only, because it looks like my skin. It is a bit radiant, not glowy at all. Like it is not glowy here everywhere. It is only glowy where the light hits my face. So adana solla vara, it is very it is very comfortable. It is the proper skin like foundation that I have. Also the shade, it is of course yellowish and so on. Also I think it has slightly oliveness to this shade, like little olive and like it is like 70-80% warm and 20% olive அந்த மாதிரி தான் இருக்கு. I also use their concealer that also like அதுலயும் வந்து ஒரு warm plus olive undertone மாதிரி இருக்கும். And this also I think it has like that oliveness to it, but warmthness கொஞ்சம் அதிகமா இருக்கு. So yes, longevity நீங்கள் வியர் டெஸ்ட்டில் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் நான் டெஸ்ட் பண்ணும்போது நான் வெளில போனேன், காலையில் தான் வெளில போனேன், ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் வெளில போனேன். இந்த ஃபவுண்டேஷன் மட்டும் இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கேன், இதே மாதிரி தான் அப்ளை பண்ணேன். நான் எந்த கலர் கரெக்ஷன் பண்ணல, ஃபவுண்டேஷன் எந்த பவுடர் வச்சு செட் பண்ணல, செட்டிங் ஸ்ப்ரே எதுவுமே யூஸ் பண்ணல, இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணி வெளில போனேன். அண்ட் அன்னைக்கு வந்து லைக் இட் வாஸ் சன்னி, a little humid அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இட் வாஸ் நாட் லைக் வெரி ஸ்வெட்டி அந்த மாதிரி இல்லை. And it stayed on for the whole day. Okay,
நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு போகும்போது எனக்கு இங்கே தான் எப்பவுமே ஸ்வெட் ஆகும், இங்கே ஸ்வெட் ஆச்சு. அண்ட் நான் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமேட்டு நான் ஃபுல் டே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு பார்க்கும்போதும் அந்த ஃபவுண்டேஷன் அப்படி தான் இருந்துச்சு. இங்கே மட்டும் லைட்டாக அந்த ஸ்வெட் இருந்ததுனால கொஞ்சம் டல்லாக அந்த மாதிரிச்சு. பட் இட் இஸ் நாட் லைக் ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக போயிடுச்சு அந்த மாதிரி இல்லை. அண்ட் யூ கேஸ் ஹாவ் டு நோட்டீஸ் லைக் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கலர் கரெக்ஷன் இல்லாமல் பண்ணால் லைட்டாக க்ரேயாக இருக்கும். நான் அப்ளை பண்ணும்போது யூ கேஸ் கேன் see it is very little gray. Okay, it is a very little gray in these areas, but it was not like ரொம்ப மோசமா இருக்கிற மாதிரி இல்லை. லைக் அப்ளை பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு பி a little gray, but it covered everything. It is like slightly ஒரு 0.1-2% கிரேயா இருக்கு, அவ்வளோதான். ஆல்சோ யூ கைஸ் ஹாவ் டு ரிமெம்பர், எல்லா வீடியோவில் நான் சொல்லுவேன் லைக் கலர் கரெக்ஷன் பண்ணிட்டு தான் ஃபவுண்டேஷன் கன்சிலர் யூஸ் பண்ணணும், இல்லைனா கிரே ஆகிட்டோம்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து நான் கலர் கரெக்ஷன் சுத்தமாக பண்ணல. ஸோ யூ கைஸ் ஹாவ் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின் லைக் அப்போ கிரே ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட அண்டர் ஐஸ் I don't see any grayness under my eyes. Okay, இங்கே வந்து I see like 1-2% grayness, அவ்வளோதான். It is not like பார்த்துட்டோன்னே கிரேயாக இருக்கு அந்த மாதிரி. I don't see like any grayness my face. லைக் இங்கே மட்டும் ஸ்லைட்டாக கிரேயாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நான் வியர் டெஸ்ட் பண்ண டே அன்னைக்கும் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லைக் இட் வாஸ் வெரி லைட்லி கிரே, அவ்வளோதான். இட் வாஸ் நாட் லைக் நோட்டிசபிளாக இருந்துச்சு, ரொம்ப அந்த மாதிரி இல்லவே இல்லை. அண்ட் நான் அப்ளை பண்ணிட்டு போகும்போது எனக்கு அந்த ஃபேஸ் வந்து கிரே ஆகுது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எனக்கு எதுவும் இல்லை. அண்ட் நான் வெளில போயிட்டு ஐ திங்க் கேம் ஹோம் லைக் ஆஃப்டர் 4-5 hours. அப்போவும் நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஐ திங்க் இட் வாஸ் ஜஸ்ட் அந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு போகலாம் அதே மாதிரி தான் வீட்டுக்கு வரும்போது இருந்துச்சு. பட் ஸ்லைட்லி அந்த லைக் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. நான் வெளில போயிட்டு வந்தால் ஃபேஸ் லைட்டாக டல்லாக இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. பட் என் ஃபவுண்டேஷன் அப்படியே இருந்துச்சு. அண்ட் என்னோட ஐ ஏரியா கிட்ட மவுத் ஏரியா கிட்டலாம் அந்த கிரேனஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகலை. ரொம்ப அந்த கிரேயாக இருக்கும்ல அந்த மாதிரி இல்லை. ஐ வாஸ் சூப்பர் சர்ப்ரைஸ்ட். அண்ட் நான் வீட்டுக்கு வந்துட்டோன்னே நான் ஃபவுண்டேஷன் ரிமூவ் பண்ணல, நான் அப்படியே தான் வச்சுருந்தேன், ஃபவுண்டேஷன் அப்படியே தான் வச்சுருந்தேன். அண்ட் இட்ஸ் ஸ்டேட் ஆன் ஃபார் த ஹோல் டே. அண்ட் டைம் போக போக அதுக்கும் நான் எதுவும் செட் பண்ணவே இல்லை ஃபேஸ். யூ கேஸ் ஹேவ் டு ரிமெம்பர் தட், செட் பண்ணவே இல்லை. அண்ட் டைம் போக போக அட் எண்ட் ஆஃப் த டே நான் நைட் ஒரு 8-9 o'clock தான் ரிமூவ் பண்ணேன் என்னோட ஃபவுண்டேஷன். இட் வாஸ் ஜஸ்ட் தேர் அண்ட் இட் ஜஸ்ட் இன்னும் லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஸ்கின் லைக்காக இன்னும் கொஞ்சம் ரேடியண்ட்டாக ஃபார்ம் ஆச்சு. இட் வாஸ் நாட் க்ளோவி ஆயிலி அந்த மாதிரி இல்லை. இட் வாஸ் ரியலி ரியலி குட். Now I have to say one con definitely, which is oxidization. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் it is oxidizing for sure. நான் அப்ளை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு லைக் 5 hours கழிச்சு வரும்போது I felt like one shade darker அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் by the end of the day like 9 o'clock அந்த மாதிரி டைமில் வந்து இது ஒரு 2 shades darker அந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி நான் நோட்டீஸ் பண்ணேன்னா என்னோட நெக் ஏரியா மை ஃபேஸ் இப்போ வந்து அந்த என் ஃபேஸ் ஃபுல்லாக எல்லோவாக இருக்கா லைட்டாக. பட் நான் ஒழுங்காக மேக்கப் போட்டு போனால் அந்த எல்லோனஸ் அவ்வளோவா இருக்காது. லைக் இட் இஸ் நாட் தட் பேட். ஓகே, பட் நான் 9 o'clock அப்படி ரிமூவ் பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் என்னோட நெக் ஷேடை விட இங்கே செஸ்ட் நெக் ஷேடை விட என்னுடைய ஃபேஸ் வந்து இட் வாஸ் a bit darker. ஸோ அப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணேன் ஓகே இட் இஸ் ஆக்சிடைசிங் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் ஆஃப்டர் தட் டே வியர் டெஸ்ட் பண்ணிட்டோன்னா ஐ ஆல்சோ wore this for another day out. அப்போவும் நான் நோட்டீஸ் பண்ணேன் நான் அப்போ வீட்டுக்கு வந்துட்டு ஐ திங்க் இட் வாஸ் லைக் 6-7 hours கழிச்சு வீட்டுக்கு வந்தேன். அண்ட் அப்போவும் வந்து என்னோட ஃபேஸ் வந்து ஐ நோட்டிஸ்ட் என்னோட நெக்கு எப்பவும் வந்து மேக்கப் பண்ணும்போது இதை நான் மேட்ச் பண்ணிவிடுவேன். பட் இந்த ஃபவுண்டேஷன் மட்டும் யூஸ் பண்ணும்போது என்னோட நெக்கை விட என்னோட ஃபேஸ் டார்க்கராக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எஸ் யூ guys have to notice that also. ஸோ அந்த டே நான் வெளில போகும்போது ஐ வாஸ் நாட் கலர் கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு தான் போனேன். பட் நான் வந்து லைட்டாக கன்சிலர் வச்சு ஹைலைட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போகல. ஸோ எஸ் அதை மட்டும் நான் சொல்ல விரும்பிக்கிறேன். இட் இஸ் oxidizing for sure. So yeah, I hope I covered everything in this review. I like every single thing about this foundation except the oxidization part, and the sunscreen claim is also not true. I mean, sunscreen is not going to be that effective. Okay, so that is the only con I have. But other than that, this foundation is amazing. This is going to be my go-to foundation because the coverage, like even in real life when you guys see my face, it is like it is looking so beautiful. Like now and then foundation use பண்ணிருக்கேன், but whenever I wear this foundation I'm looking at my face so much because the coverage is amazing, the finish is amazing, everything I love about this foundation so much. So yeah, if you guys have any questions, please leave it in the comments. I'm ready to answer. So this is the review for this foundation. Let me know what you guys are thinking about this foundation. So yes, I will see you guys in my next video. Bye.